சிவகாமி நடனம் செய்ய ஆரம்பித்து ஏறத்தாழ 1 மாதம் ஆயிற்று. நடுத்தெருவில் ஆடுகிறாள். ஆரம்பத்தில் வாதாபி மக்கள் அவள் நடனத்தை ஒரு விசித்திரமாக பார்த்தார்கள். அந்த தளபதி வேறு நடனம் செய்யும் இடத்தை வேறு வேறு இடத்துக்கு மாற்றிக்கொண்டே இருந்தார். வாதாபி நகரின் முக்கிய நார்ச்சந்திகளை தேர்ந்தெடுத்து அங்க கொண்டு போய் தமிழ்நாட்டிலிருந்து பிடிச்சிட்டு போன பொண்ணுங்க ஆண்களை எல்லாரையும் நிறுத்துறாரு. சிவகாமியும் அங்கங்கே போய் நடனம் ஆடினாள். அதை பார்க்கறதுக்கு அன்றாடம் வாதாபி மக்கள் கூட்டம் கூட்டமாக வர்றாங்க. அரசாங்க அதிகாரிகள் வர்றாங்க. எல்லாரும் வந்து பார்க்குறாங்க, என்ன மாதிரி ஆட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி, இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. வேறு வேறு இடத்துல இருந்தெல்லாம் வர்றாங்க. இது மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து பிடிச்சிட்டு வந்திருக்காங்களாம், அந்த பொண்ணு அப்படி ஆடுதான், இல்லைன்னா அவங்க ஊர் ஆட்களை சவுக்கால் வெளுத்துருவாங்க, அதனால ஆடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்க்க வர்றாங்க. சிலர் வந்து சிவகாமிகிட்ட பேசக்கூட ஆசைப்படுறாங்க. ஆனால் இவள் பேச விரும்பலை, யார் கூடயும் பேச விரும்பலை. ஏன்னா அவ்வளோ அவமானமாக இருக்குது அவளுக்கு. அந்த கசப்போட யார் கூடயும் முகம் கொடுத்து பேசாமல் ஆடிக்கிட்டே இருக்கிறாள். எல்லாரும் ரொம்ப திமிரு பிடிச்ச பொண்ணு அப்படின்னு எல்லாரும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சிலர் கல் மண்ணெல்லாம் கூட அள்ளி ஏறிகிறாங்க. இந்த மாதிரி அவளுக்கு ரொம்ப சிரமமான நேரமாக தான் இருக்குது. அப்போ தான் ஒரு நாள் ஆடி முடிக்கும்போது நாகநந்தி பிடிச்சி அந்த இடத்துல ஓரமாக நிற்கிறத பார்த்துருவாள். அப்போ தான் ரொம்ப வருத்தத்தோடு வீட்டுக்கு போய் யோசிச்சுக்கிட்டே இருப்பாள். என்ன இது, இன்னைக்கு எப்படியும் வருவார், வந்த உடனே நமக்கு என்ன ஏதுன்னு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஐயோ, எப்படினாலும் நம்ம எந்த நேரத்துலன்னு வந்தோம், சாம கோட்டை கதவு திறக்க விட்டு நம்ம வந்திருந்தான்னா இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்டோம்ல. நம்ம 2 நாள் காத்திருக்கிறத விட்டுட்டு போய் நான் பாட்டில் சுரங்க வழி பாதினால வந்ததுனால தானே நான் இப்படி மாட்டிக்கிட்டேன், இப்படி வந்தது எவ்வளவு சிரமமாக போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறான். இப்படி பல வாரம் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். இவ அப்படி நினைக்கும் போது இங்கே யாரு, மகேந்திரவர்மர் அடிபட்டு, கத்தியால் அடிபட்டு குத்துப்பட்டு விழுந்தவர், விஷக்கத்தி அதில் குத்துப்பட்டு விழுந்தவர் மயக்கம். அந்த மயக்கத்திலே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் நினைவு வருது. வைத்தியர்கள்லாம் ரொம்ப கவனமாக பார்க்குறாங்க. ட்ரீட்மெண்ட் லேஸ் பாஸாக இல்லை, எல்லாம் சேர்ந்து கூடி செய்கிறாங்க. விஷம் ஆனால் விஷம் தானே, ரத்தமெல்லாம் ஓடிடுச்சுன்னா என்ன செய்கிறது. ஆனால் கொஞ்சம் நினைவு வருது. கொஞ்சம் நினைவு வரும்போதெல்லாம் மாமல்லரை கூப்பிடுறாரு. சிவகாமியை கூட்டிகிட்டு வந்துட்டியா அப்படின்னு. இல்லைப்பா, போகவே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவங்களுக்கு உடம்பு நல்லானதும் நான் படையெடுத்து போகிறதுக்கு ரெடி ஆகிறேன் அப்படிங்கிறார். ஐயையோ, எப்போ நீ படையெடுத்து போய் திருப்பி கொண்டு வர்றதுக்கு? இப்போ போயெல்லாம் படையெடுத்து போனால் ஜெயிக்கெல்லாம் முடியாது. அதுக்கெல்லாம் ரொம்ப ரெடி பண்ணணும். அவளை ரெடி பண்ணுற வரைக்கும் அங்கே அந்த பொண்ணை என்ன செய்கிறாங்களோ தெரியல. அதனால ஒரு மாறு வேஷம் போட்டுட்டு ஒரு 5-6 பேர் போய் சேர்ந்து கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படிங்கிறாரு. உடனே யோசிக்கிறாரு, என்ன செய்யலாம் அப்படின்னு. மகேந்திரவர்மர் சொல்கிறாரு, அவங்க அப்படி தானே கூட்டிகிட்டு போனாங்க, நம்ம அது மாதிரி கூட்டிகிட்டு வந்துடுவோம், நம்ம ஆட்களை நம்ம கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாரு. சரி, அவர் வழியும் தெரியல இவருக்கு உடனடியாக போகிறதுனா. சரின்னு எல்லாருமே மாமல்லர், பரஞ்சோதி, சத்ருக்கனோட ஒற்றர் எல்லாரும் சேர்ந்து குதிரையில் ரெடியாக புறப்படுறாங்க. போயிட்டு வரேன்னு சொல்லி அரண்மனை வாசலில் இருந்து கீழே இருந்து கையை காட்டுறாங்க. மகேந்திரவர்மர் மேலேருந்து அவங்கள வழி அனுப்பிட்டு போகிறார். வழி அனுப்பிட்டு ரூம்குள்ளே போய் கட்டில் போய் புதையல்னு விடுறார். ரொம்ப வருத்தத்தோடு விடுறார். ஐயோ, என்ன மாதிரி அநியாயம் பண்ணிட்டேனே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறார். நான் தான் வச்சிருப்பாங்கன்னு நான் சொல்லாமல் மட்டும் இருந்திருந்தா அப்படியே லாயக்கா அவனை அனுப்பி விட்டுருக்கலாமே, எங்கே போயிடுச்சு எல்லா நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறார். ஆனால் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நம்ம நல்லா சிறப்பாக தான் செயல்படுவோம். ஒரு சில நேரத்தில் அப்படியே சரிக்கிடுவோம். நம்ம வாயே டக்குன்னு வார்த்தை விட்டுரும். அதுக்கு என்ன ஏதுன்னு நம்ம விடை காண முடியாது. நம்மளும் மேலான சக்தி இருக்கு இல்லையா, அதுதான் காரியங்களை அப்படி ஒழுங்கு பண்ணி நகர்த்துது. பார்க்கலாம், அதுக்கு ஒரு முடிவு இருக்கும் இல்லையா. இறைவன் எங்கே கொண்டு விடுறாருன்னு பார்க்கணும்.